தேங்க்ஸ் ப்ரோ. சரிங்க சார். போலாமா? சரியா? வா. அம்மா, எதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்ட? கார்த்திக் தப்பு பண்ணா அவனை கண்டிக்கணும். அதை விட்டுட்டு யார்கிட்டயும் சொல்லாம இப்படி திருட மாதிரி ராத்திரியோட ராத்திரியா நீ எதுக்கு ஊரை விட்டு போகணும்? வசு, கார்த்திக் இன்னைக்கு அந்த மாதிரி நடந்து பாரு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை வசு. இன்னைக்கு தடுத்துட்டேன். நாளைக்கு வேற ஏதாவது பண்ணுனா, அதை தடுக்க முடியாம போச்சுனா என்னால நினைச்சு பார்க்கவே முடியல வசு. கல்யாணம் வரைக்கும் கார்த்திகை சமாதானப்படுத்தி வைக்க எனக்கு இதை விட்டா வேற வழி இல்லைன்னு தோணுச்சு வசு. ஆஹா, ரொம்ப தான் தியாகினி. உனக்கு ஒரு கதை சொல்றேன். ஒருத்தன் புதையல் இருக்குன்னு ஒரு இடத்துல தோண்ட ஆரம்பிச்சானா. முக்கால்வாசி முடியும் போது அவனுக்குள்ள சந்தேகம் வந்து பாதியிலேயே தோன்றத விட்டுட்டு போயிட்டானா. அந்த வழியா வந்த இன்னொருத்தன் எதுக்கு இவ்ளோ ஆழமா தோண்டி போட்டிருக்கான், ஒன்னும் புரியலையேன்னு நினைச்சு மிச்சம் இருக்கிற கால்வாசியும் தோண்டானா. அதுல அவனுக்கு புதையல் கிடைச்சுதான். இத நான் எதுக்கு உன்கிட்ட சொல்றேன்னா, பாதியிலேயே விட்டுட்டு போறது எப்பவுமே ரொம்ப தப்பு. அப்புறம் உன்னோட உழைப்பெல்லாம் வீணாயிடும். நான் முழுசா விட்டுட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே வசு. சும்மா கொஞ்ச நாள், அதுவும் கல்யாணம் வரைக்கும், அவ்வளவுதான். இதெல்லாம் சும்மா கதை. அப்படி போறவன் அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டு போலாமே. நீ என்ன உன் மனைவின்னு சொல்ற. மனைவி தூங்கும் போது விட்டுட்டு போனவங்க 2 பேர் தான். ஒருத்தர் புத்தரு, இன்னொருத்தர் நலன். நீ என்ன ஆகலான்னு கிளம்பி போற? புத்தராவா நலனாவா? வசு, அந்த அளவுக்குலாம் நான் தகுதியான ஆளா இல்லையான்னு தெரியல. ஆனா நலனுக்கும் புத்தருக்கும் மனைவியை பிரிஞ்சு வாழ முடிஞ்சது. ஆனா என்னால உன்னை பிரிஞ்சு வாழ முடியாது வசு. எப்ப நீ என் வாழ்க்கையில இல்லைன்னு தெரியுதோ அப்பவே என் உசுறு போயிடும் வசு. என்னமோ சொல்ற, ஆனா எனக்கு தான் ஒன்னும் புரியல. ஏய் வசு, ஏய் வசு, ஏய் வா வா உட்கார். என்னாச்சு வசு? ஒன்னும் இல்லையா? கால காமி. ஐயோ விடு. ஐயோ வசு, என்ன வசு இவ்வளவு ரத்தம் வருது? ஏய் ஒன்னும் இல்ல. என்ன வசு ரத்தம் வருது? ஒண்ணும் இல்லைன்றா. ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். ஏண்டா இப்படி இருக்க? எதுக்கு இப்படி துடிக்கிற? நாளைக்கு நான் உன் மனைவி ஆகாம போனா என்ன பண்ணுவ? அன்பையும் பாசத்தையும் கொற்ற உனக்கு என்னால என்ன செய்ய முடியும்னு தெரியலையே. வசு, நிஜமாவே ரத்தம் வந்தது உனக்கு வலிக்கலையா? எங்கேயோ இடிச்சுக்கிட்டேன் போலையா? ஆனா சுத்தமா வலி தெரியல. எப்படி தெரியும்? காதல் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. என் மேல இருக்க உன் காதல் கண்ணையும் மறைச்சு காலையும் அடிப்பட வச்சு வலியும் தெரியாம பண்ணிருக்கு பாரு. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன ஒரு கட்டு போட்டதும் ஓவரா தான் பேசுற? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. இருட்டுல தெரியாம தான் இடிச்சுக்கிட்டேன். அதுக்காக உடனே உன்னோட ராமாயணத்தை ஆரம்பிச்சிடாத. வசு, இப்போதைக்கு தான் வைத்தியம் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேனா காலையில டாக்டர் கிட்ட போனா போதும், சரியா? ஏய் வசு, உட்கார் வசு, உட்கார். இதுக்கு மேல எல்லாம் உன்னால நடக்க முடியாது. பேசாம உன்னை நான் தூக்கிட்டு போயிடவா? ஓ, தூக்கிட்டு போய. ஆனா நீ தூக்கிட்டு போறத யாராவது பார்த்து அப்பா கிட்டயோ தாத்தா கிட்டயோ சொல்லிட்டாங்கன்னா தூக்கிட்டு போன 2 கையையும் வெட்டி போட்டுருவாங்க. பரவாயில்லையா? அது வேற இருக்கா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏதாவது யோசிக்கிறேன். வசு, ஹேர்பின் கூட. எதுக்கு? உடு சொல்றேன். என்ன? சரி வா, இதுல உட்காரு வா.
பாவி, எல்லா திருட்டு வேலையும் தெரிஞ்சு வச்சிருக்க. இல்லன்னா உங்களுக்கு மத்தியில வாழ முடியுமா? ஏன்டா இப்படி பண்ற? டிராக்டர்காரன் பார்த்தானா சண்டைக்கு வருவான். அதெல்லாம் வரமாட்டான் வசு. நாம என்ன மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் பாட்டா பிரிச்சு விக்கவா போறோம்? அவசர உதவிக்கு ஒரு ஆம்புலன்ஸா யூஸ் பண்ண போறோம். இதெல்லாம் தப்பு இல்ல வசு. ஒரு சின்ன சேவை, அவ்வளவுதான். ஏண்டா, அடுத்தவங்க வண்டியை எடுக்கிறதோட இல்லாம இப்படி அநியாயத்துக்கு நியாயம் பேசுற? நிச்சயமா நீ அடிதான் வாங்க போற. அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். வண்டியை கொண்டு போய் உங்க வீட்டு வாசல்ல தான் நிப்பாட்ட போறேன். உங்க அப்பா பேரை கேட்டா ஏமா சண்டைக்கு வர போறான்? அதெல்லாம் பாத்துக்கலாம் வசு, வா. யோ, நீ ரொம்ப நல்லவன் தாயா. அப்பாடா, இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியே. நல்லவன் தான், ஆனா சரியான லூசு. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். சரிம்மா, அது இல்லம்மா. அது வாங்க மாப்ள, உட்காருங்க. என்ன இந்த நேரத்துல திடீர்னு? வாங்க தம்பி. உனக்கு ஏதாவது முக்கியமான விஷயம்? அப்படியே வச்சுக்கலாம். என்ன மாப்ள, ஏதாவது விசேஷமா? எல்லாம் நல்ல விசேஷம் தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருச்சு. அதை பத்தி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஒண்ணுமே புரியலையே. அப்படி என்ன பிரச்சனை நடந்து போச்சு? தாத்தா, உங்க வீட்டுல இருந்தானே அர்ஜுன், அவன் இப்ப உங்க வீட்டுல இல்ல தெரியுமா? எங்க போன அந்த வேலைக்காரப்ப? இங்க எல்லாமே. தாத்தா, அமைதியா இருங்க. அவன் இனிமே திரும்ப வரவே மாட்டான். என்ன மாப்ள சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அர்ஜுனோட பாட்டிக்கு சீரியஸ் தகவல் வந்துச்சு, அதான் கிளம்பி போயிட்டான். நடுராத்திரிங்கிறதுனால உங்ககிட்ட சொல்லாம போயிருப்பான்னு நினைக்கிறேன். பாட்டிக்கா? நல்ல வேலை ஒழிஞ்சான். இனி அவனை இந்த பக்கமே சேர்க்க கூடாது. அவங்க பாட்டிக்கு என்னாச்சா? இத்தனை நாள் இங்க இருந்ததுக்கு எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. மஞ்சுளா, உனக்கு அந்த கவலையே வேணாம். கெட்ட விஷயங்கள் நம்மளை விட்டு விலகும் போது கண்ணுக்கு தெரியாம தான் நடக்கும். போன வரைக்கும் சந்தோஷம்னு விடு. மாமா, அன்பு செல்வியங்க உள்ளதான் இருக்கா? சத்தம் கேட்கலையா மாப்ள? அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே போய் பாருங்க. சரி, போங்க. பாட்டி, அவன் சொன்னது கேட்டீங்களா? டேய், அவன் சொல்றது இருக்கட்டும்டா. அது யாருடா எனக்கு தெரியாத பாட்டி சீரியஸா இருக்கிறது? பாட்டி, அது யாரா இருந்தா நமக்கு என்ன? போய் தொலைறானா சரின்னு விடுங்க. ஒரு விக்கெட் அவுட்டு. நீ உன் காரியத்திலேயே கண்ணாரு. அந்த பயல காலையில இருந்து பாக்கலடா. அப்பவே நினைச்சேன் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அன்பு, அன்பு, அன்பு. நீ எனக்கு சொல்லி கொடு, நம்மள பார்த்து அவன் கத்துக்கிட்டோம். ஏய், உன் கல்யாணத்துக்கு அவதான் டான்ஸ் ஆடணும். நீ எதுக்கு கத்துக்கிற? அதான் சொல்றேன், அவன் கார்டு தெரியாதுன்னு. என்ன பார்த்து கத்துக்கிட்டோம். சொல்லி கொடு. கை கை கை. இந்த பக்கம் திரும்ப. மாமா, ஸ்டாப் இட். வசு, வா. அர்ஜுன், அர்ஜுன். எல்லாத்தையும் பார்த்துருப்பாரோ? வாங்க. இதோ வர சார். அக்கா, உன் ஆள் ஏன் இவ்ளோ கோவமா போறாரு? பொண்ணு போட்டுருவேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஊர் விட்டு போதும்னு சொன்ன. வண்டி வேற ஏத்தி விட்ட. மறுபடியும் எதுக்காக வந்த? ப்ரோ, ஏன் ப்ரோ இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? கொஞ்சம் காம் டவுன் ஆவுங்க ப்ரோ. நான் போகணும் தான் கிளம்புனேன் ப்ரோ. ஆனா விதி விளையாடிருச்சு ப்ரோ. விதி என் வாழ்க்கையில விளையாடல, நீ தான் என் வாழ்க்கையில விளையாடுற. ப்ரோ,
சத்தியமா ப்ரோ விதிதான் ப்ரோ விளையாடிருச்சு. நான் கிளம்புன நேரத்துக்கு இந்நேரம் சென்னையில போய் ரீச் ஆயிருப்பேன். நான் அந்த ஊருக்கு வெளியில போறதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் வந்து கல்யாண வீட்ல இருந்தா வர்றீங்க, அந்த வீட்ல இருந்து யாரும் வெளியில போக கூடாது, ஏன்னா திருவிழாக்காக காப்பு கட்டியாச்சுன்னு சொல்லிட்டாரு. நீங்க ஊரை விட்டு போக கூடாதுன்னு ரொம்ப கண்டிஷனா சொல்லிட்டாரு. நான் என்ன செய்யறது ப்ரோ? கோச்சுக்காதீங்க ப்ரோ, நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. காப்பு திருவிழா மாப்பிள என்னாச்சு? ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒண்ணு இல்ல மாமா, அந்த அர்ஜுன் ஊருக்கு போகல, உள்ளதான் இருக்கான். திருவிழா நடக்கிறதுனால ஊர்ல காப்பு கட்டியிருக்காங்களா? திருவிழா முடிகிற வரைக்கும் யாரையும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அதனால அவன் ஊருக்கு போகல, இப்போ இங்கதான் இருக்கான். அட இவ்வளவுதானா கார்த்திக்? அதை விடுங்க, நமக்கு 1008 வேலை இருக்கு. நாம நம்ம வேலையை பார்ப்போம். கார்த்திக் சார் இந்தாங்க லெமன் ஜூஸ். வெளியில கடுமையான வெயிலா இருக்கு, நீங்க ரொம்ப சூடா இருப்பீங்க, இந்த லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க, சரியா போயிடும். நீங்க பேசுங்க. என்னாச்சு? ஏன் இப்படி திடீர்னு வேலைக்கார பையனோட முறைச்சிட்டு இருக்காரு? மாப்பிள நீங்க வந்தது கூட நல்லதா போச்சு. மாப்பிள வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க, இன்னைக்கு தாலி எடுக்கலான்னு இருக்கோம். அப்பாவும் அம்மாவும் வர சொல்லுங்க, போயிட்டு வந்துடலாம். ஃபோன் பண்ணுங்க மாப்பிள, வெயிலுக்கு முன்னாடி போய் பர்ச்சேஸ் முடிச்சிட்டு வந்துடுவோம். சரிங்க மாமா. சுந்தரம், நகை கடைக்கு போலான்னு சொன்னேன், நேரத்தோட போய் எடுத்துட்டு வந்துருவோம். மஞ்சுளா எல்லாரும் ரெடி ஆக சொல்லு, நம்ம கிளம்புவோம். சரிங்க. வாங்க சார். வணக்கம் சார். வாங்க வணக்கம். வாங்க. என்ன பாக்குறீங்க? கல்யாணத்துக்கு தாலி செயின் எடுக்கலான்னு வந்திருக்கோம். அப்படிங்களா? ஆமாங்க. நல்லதுமா. அந்த லைன்ல இருக்க எல்லாம் தாலி செயின் தான். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. சரிங்க. போய் பாருங்க. சரிங்க. வாங்க சார். வாங்க வாங்க போலாம். வாங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. எத்தனை பவுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி காட்டுவேன். அதானே, நாங்க இன்னும் எத்தனை பவுன்னு முடிவே பண்ணலையே. அதுக்கு என்ன மேடம், இப்ப முடிவு பண்ணிடுங்க. நாங்க எப்படிமா பண்ண முடியும்? சம்மந்தியும் மாப்பிள்ளையும் தானே முடிவு பண்ணணும். மாப்பிள சொல்லுங்க, எத்தனை பவுன் எடுப்போம்? தாத்தா இதெல்லாம் போய் என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? நம்ம அன்பு சொக்க தங்கமாச்சே, எத்தனை பவுன்ல வேணாலும் தாலி செயின் வாங்கி கொடுக்கலாம். அப்ப ஒரு 50 பவுன்ல பாத்துடலாமா? 50 பவுன் என்ன ஸ்வேதா, 100 பவுன்ல எடுத்து கொடு. 50 பவுன் 100 பவுன்லாம் செயின் கிடையாது சார், ஆர்டர் தான் சார் பண்ணணும். 100 பவுன் எல்லாம் என் பொண்ணு கழுத்து தாங்குமா? 1 பவுன் 2 பவுன் செயினியே இந்த காலத்து பொண்ணுங்க வெயிட்டா இருக்குன்னு கழட்டி வச்சிருதுங்க. 50 பவுன்னா கேட்கவே வேணாம். ஆண்டி அதுக்கு தான் உங்க இஷ்டம்னு சொன்னேன். நீங்களும் அன்பும் என்ன டிசைட் பண்றீங்களோ அது எனக்கும் ஓகே தான். டேய் கேட்டியா? 100 பவுனா? உன் வாழ்க்கையில மனசு வந்து நீ வாங்குவியா? பாட்டி நான் என்ன லூசா? 100 பவுன்ல செயின் போட்டா நான் நடுத்தருவுக்கு தான் வரணும். டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. தாலி 100 பவுன்ல எடுக்க மாட்டாங்கன்னு அவனுக்கும் தெரியும்டா. ஆனாலும் சமயம் பார்த்து அடிச்சு விட வேண்டிய டைலாக், அந்த சாமர்த்தியம் எல்லாம் உனக்கு எங்க வரப்போகுது? பாட்டி கடையில வச்சு கலவரம் பண்ணாத. சும்மா கலவரம் பண்ணிட்டாலும். மேடம் இது 5 பவுன் மேடம். நல்ல டிசைன், முறுக்கு மாடல், கொஞ்சம் கூட கழுத்துல உருத்தாது மேடம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த பாரு அன்பு. நகைய கழுத்துக்கிட்ட வச்சு கார்த்திக் கிட்ட காட்டுமா? இது வேணாம்மா, வேற பார்க்கலாம். வேற காட்டுமா? சரிங்க மேடம்.
மேடம் இத பாருங்க. அன்பு இத வச்சு பாரு. வேற பார்க்கலாம். இந்த மாடல பாருங்க. சமந்தி இது பாருங்க. நல்லா இருக்கு சமந்தி. இந்த பாரு அன்பு. இந்த செயின் செட் ஆகும்னு நினைக்கிறேன். புது டிசைன் 10 பவுண்ட் கிட்ட இருக்கும். இதுவும் நல்லா இருக்கு சமந்தி. நல்லா இருக்குல்ல? இந்த பாரு. நாம இது நல்லா இருக்குன்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா? நல்லா இருக்குன்னு தலையாட்டினா வேண்டாம்னு சொல்லிடுவா. பேசாம இருப்போம். அவ என்ன முடிவு பண்றான்னு பாப்போம். ஓகேவா? ஒன்னும் புரியலையே. அக்கா, இந்த செயின் நிஜமாவே உனக்கு சூப்பரா இருக்குக்கா. எங்க காட்டு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஏய், நல்லா இருக்குடி. மாப்பிள்ள இங்க வந்து பாருங்க. இருக்கட்டும் ஆண்டி. உங்களுக்கும் அன்புக்கும் பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தான். ஓகே ஏ தாலியை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். இத செலக்ட் பண்ணிக்கிறோமா? கொடுங்க மேடம். நல்லா இருக்குல்லங்க? இந்தாங்க மேடம் பாருங்க. சரி பாருங்க சமந்தி. அது நல்லா நல்லா இருக்கு. ஆனா வேற பாப்போமா? நல்லா இருக்கு. இத பாருங்க. இது ஓகே. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்த தாலி அந்த செயினுக்கு செட் ஆகுமான்னு பாருங்க. செட் ஆகும் மேடம். கொடுங்க, கோத்து கொடுக்கறேன் செயினோட. இப்படி தாலியே வாங்கியாச்சு. அந்த தாலி செயினை நான் தான் உன் கழுத்துல கட்ட போறேன். இது கூட நல்லா இருக்குல்ல? நல்லா ஆமா இருக்கு. சமந்தி. நல்லா இருக்கு சமந்தி. நம்ம அன்புக்கே செஞ்ச மாதிரி இருக்கு. கார்த்திக், அது எவ்வளவுன்னு கேட்டுட்டு பே பண்ணிட்டு போப்பா. சரிப்பா. சரி. நல்லா இருக்கு சமந்தி. கொடுங்க மேடம். பில்லிங் செக்ஷன்ல கொடுத்துடுறேன். அங்க வாங்கிடுங்க. சரிம்மா. வாங்க வாங்க. வணக்கங்க. என்னம்மா எடுத்தீங்க? தாலியும் செயினும். ஓகேம்மா. இந்தாங்க. இதுதானம்மா? ஆமாங்க. யாருக்குமா கல்யாணம்? இவங்க தான் கல்யாண பொண்ணு. ரொம்ப சந்தோஷம். பொதுவா மற்ற நகைகள்லாம் வாங்கினா போட்டு பார்த்து அழகு பார்த்து வாங்கலாம். ஆனா போட்டு பார்த்து வாங்க முடியாத நகைனா தாலி மட்டும்தான். என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், இந்த செயின் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா, இந்த தாலியோட 100 வருஷம் நல்லா வாழணும். இருங்கம்மா, சாமி முன்னாடி வச்சு தரேன். ஏண்டா வீரா, இவ்வளவு தூரம் வந்திருக்குமே, எனக்கு ஏதாவது நகை வாங்கி தரணும்னு உனக்கு தோணாதாடா? என்ன பாட்டி இப்படி கேட்டுட்ட? எனக்கும் அன்பு செல்விக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரேன். ஆமா, உனக்கு என்ன நகை வேணும்? டேய், எனக்கு என்னடா கிடக்கு? சின்னதா ஒரு ஒட்டியானோ, அப்புறம் பெருசா செயின், அதோட 10 விரலுக்கும் ஒரு 11 மோதிரம். அவ்வளவுதான்டா. இது சின்ன ஆசை. பாட்டி, இது சின்ன ஆசையா? பேராசை. நான் சொன்னதெல்லாம் அழிச்சிரு பாட்டி. இதெல்லாம் வாங்கணும்னா நான் ஊர் அடிச்சு சம்பாரிச்ச காசெல்லாம் கொண்டு வந்து கொட்டணும். ஏன் கொண்டு வந்து கொட்டணுமா? அன்பு செல்வியோட கல்யாணம் பண்ணி வைக்கிறல்ல, இத கூட பண்ண மாட்டியா? பாட்டி, முதல்ல அது ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஐயோ, அவசரம் அவசரம். நல்ல நேரம் பார்த்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஏன்பா கடை ஓனரு, என்னப்பா கடை நடத்துற?
கல்யாணத்துக்கு தாலி வாங்கலாம்னு வந்தோம். இப்படி அபசகுணமா ஆயிப்போச்சே. நேரங்கிட்ட நேரத்துல இப்படி கரண்ட் போகுதே.